கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி. ஆகவே மக்கள் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்றைய தினம் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசிகள் சொன்னதை போல தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார். பாவம் மறந்து போய்விட்டார். அடிக்கடி மறதி திரு ஸ்டாலினுக்கு. திரு ஸ்டாலின் அவர்களே, நடக்க போவது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் முடிவு செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். ஆகவே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதனால்தான் எங்களை பற்றி விமர்சனம் செய்ய உங்களால் முடியவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் 2011-2024 அற்புதமான ஆட்சி கொடுத்தது. அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்டோம். இன்றைக்கு விவசாயிகளாட்டும், தொழிலாளர்களாட்டும், இன்றைக்கு அரசு ஊழியர்களாட்டும் அத்தனை பேர்களுக்கும் அனைத்து கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திகழ்ந்து என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுகிறார், எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரே கொள்கை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக கொள்கையும் காங்கிரஸ் கொள்கையும் ஒன்றா? திமுக கொள்கையும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்றா? திரு திமுக கொள்கையும் இன்றைய தினம் விடுதலை சிறை கட்சியினுடைய கொள்கையும் ஒன்றா? ஒரே கொள்கை என்றால் ஒரே கட்சியை அமைத்து விடலாம், தனித்தனி கட்சி தேவையில்லை. ஆக பல்வேறு கொள்கை உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் திமுக கூட்டணி அங்கம் வைக்கின்றது. ஆனால் திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்வதெல்லாம் மொத்த கல்வியுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஆக கூட்டணி வைப்பது இயல்பு. எல்லா கட்சியும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்பு வாக்கள் சிதறாக கூடாது என்பதற்காக மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தமிழ்நாடு ஏற்றம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே, கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பிரமாதமான கூட்டணி அமைத்திருக்கின்றது. உங்கள் கூட்டணி அப்படி அல்ல. உங்கள் கூட்டணியை அமைக்கின்ற கட்சிகளும் அடிமையாக உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு தமிழகத்தில் நிலவுகின்ற பிரச்சனை பிரதமர் அவரிடத்திலே, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவரிடத்திலே நான் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த நதியின் கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர் அந்த நதியிலே கலந்து மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தமான நீராக மக்கள் பருக வேண்டும், விவசாயத்துக்கு சுத்தமான நீராக பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையிலே அவரிடத்தில் கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 2 அவைகள் கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து
2024ஆம் ஆண்டு அதற்கு வடிவம் கொடுத்தார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 11,250 கோடி நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது 2024ஆம் ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசிலே. ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றப்படவில்லை. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம், மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று தினம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவால் நம்முடைய கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கும். அப்பொழுது நடந்தாய்வாளி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதே நேரத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளருக்கும் பெருவாரியான வாக்குகளை அளித்து அவளை வெற்றி பெற செய்து மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் துணையிருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மேடைக்கு லெப்ட் சைடில் இருக்க லைட்டு கொஞ்சம் ஒளி கூடுதலாக இருக்கு, கொஞ்சம் குறைங்க. அடுத்ததாக நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் போற்றும் உத்தமர், தமிழனின் பெருமையை உலகறிய செய்தவர், இந்திய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம் மத்தியில் உரையாற்றவர்கள் இருக்கின்றார்கள். मंच पर विराजमान श्री इडप्पाडी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, डॉक्टर आर अम्मुमणि, टीटीवी दिनाकरन, के अन्नामलाई, डॉक्टर एल मुरुगन, डॉक्टर टी आर पारिवेंदर, श्री जी के वासन, श्री एस पी वेलुमणि, डॉक्टर ए सी षणमुगम, श्री एम जगन्मूर्ति, श्री बी जॉन पांड्यन, श्री पीयूष गोयल, श्री के पी मुनुस्वामी, श्री के सी थिरुमारन, श्री आर शरद कुमार, श्री पी तंगमणि, डॉक्टर सी विजय भास्कर, श्री आर कामराज, श्री विश्वनाथन, my sisters and brothers of Tamil Nadu, அனைவருக்கும் வணக்கம். It is a privilege for me to be among you in Tiruchi. I pray to Vinayaka, Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. I also bow to Sri Ranganath Swami of Sri Rangam. 2 years ago, I had the good fortune of visiting the Sri Rangam temple. It was a divine experience. I still remember listening to Kamba Ramayanam in the beautiful Tamil language. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி நகரிலே உங்கள் அனைவருக்கும் இடையே நான் இங்கே இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நம் அனைவருக்கும் நல்லாசிகள் அருள நான் எல்லாம் வல்ல மலைக்கோட்டை விநாயக பெருமானிடத்திலும் சமயநல்லூர் மாரியம்மனிடத்திலும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். திருவரங்கத்து கோமான் அரங்கன் தாழ் பணிகின்றேன். 2 ஆண்டுகள் முன்பாக அரங்கனுடைய திருவடிகளிலே தலைவணங்கும் நற்பேறு
எனக்கு கிடைத்தது. அது ஒரு தெய்வீகமான அனுபவம். அழகு கொஞ்சம் தமிழ் மொழியிலே கம்ப ராமாயணத்தை அன்று நான் கேட்டது இன்றும் என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. Friends, Tiruchi is a land of courage and faith. It has seen the bravery of the Murdu brothers. I also remember Major M. Saravanan, who made the ultimate sacrifice during Kargil war. When it comes to respecting Tamil Nadu and its culture, our government has always been at the forefront. It is a matter of pride that C.P. Radhakrishnan-ji, a son of Tamil Nadu, is our Vice President. A few months ago, he released a postage stamp in honor of Emperor Peruvidugu Muttaraiyar. It was a moment of pride for Tamil Nadu. நண்பர்களே, திருச்சி நெஞ்சுரம் மற்றும் நம்பிக்கை நிறைந்த நிலம். மருது சகோதரர்களின் தைரியத்தை பார்த்த பூமி. கர்கில் போரின் போது தனது உயிரையே தியாகம் செய்து போரிட்ட மேஜர் எம் சரவணனை நான் நினைவு கூர்கிறேன். தமிழ்நாடு மற்றும் அதன் கலாச்சாரத்திற்கு மதிப்பளிப்பது எனும் போது நம்முடைய அரசாங்கம் எப்போதுமே முன்னணியில் இருக்கும். தமிழ்நாட்டின் மைந்தன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது நாட்டின் துணை குடியரசுத் தலைவராக இருக்கின்றார். சில மாதங்கள் முன்பாகத்தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரை பெருமைப்படுத்தும் வகையிலே அஞ்சல் தலை ஒன்றினை அவர் வெளியிட்டார். இது தமிழ்நாட்டிற்கே பெருமிதம் சேர்க்கும் கணமாக இருந்தது. Friends, be it in rallies in Tamil Nadu, in personal meetings across India, or in programs like Kashi Tamil Sangamam, I take a keen interest in connecting with Tamil people. I can feel the pulse of the state very clearly. In Adi Masam, the river Kaveri flows with unstoppable force. Similarly, in this election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. நண்பர்களே, தமிழ்நாட்டின் பேரணிகளாக இருக்கட்டும், இந்தியா நடுக தனிப்பட்ட முறையிலே நான் மேற்கொண்ட சந்திப்புகளாக இருக்கட்டும், அல்லது காசி தமிழ் சங்கமமாக இருக்கட்டும், தமிழ் மக்களோடு இணைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலே நான் முனைப்பும் ஆர்வத்தையும் காட்டுவது வழக்கம். மாநிலத்தின் நாடி துடிப்பை என்னால் தெளிவாக கணக்கிட முடிகின்றது. ஆடி மாதத்திலே காவிரி நதி தீவிர சக்தியோடு பயணிக்கின்றாள். அதே போல தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் காலத்திலும் கூட மாற்றத்திற்கான ஆசை பெரும் வேகத்தை நோக்கி விரைந்து பயணிக்கின்றது.
ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை தூக்கி எறிய மொத்த மாநிலமும் தீர்மானித்து விட்டது. ஒரு குடும்பத்துக்காக மட்டுமல்ல, மாநிலத்தின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் செயல்படும் அரசையே மக்கள் விரும்புகின்றார்கள். தமிழ்நாட்டிலே என்டிஏவால் மட்டுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். Friends, last time I came here to Tiruchi, it was for a program related to projects worth nearly 20,000 crore rupees. A few days ago, I had visited Madurai. We held a program that had projects worth over 4,400 crore rupees. Today, in Tiruchi, I am just coming from a program involving projects worth 5,600 crore rupees. We are making big investments in the future of Tamil Nadu. These projects cover several important sectors. They include clean energy, manufacturing, highways, railways, and rural roads. They bring thousands of new jobs for the youth. நண்பர்களே, சுமார் 20,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்கள் தொடர்பாக கடந்த முறை நான் திருச்சிக்கு வந்திருந்தேன். சில நாட்கள் முன்பாகத்தான் நான் மதுரை சென்றிருந்தேன். 4,400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்கள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது. திருச்சியிலே 5,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்கள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றிலிருந்து இப்போதுதான் நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக நாம் பெரிய முதலீடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டங்கள் பல முக்கியமான துறைகளுக்கு பயனுடையவையாக இருக்கும். தூய்மையான எரிசக்தி, தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே, ஊரக சாலைகள் ஆகியன இவற்றில் அடங்கும். இவற்றால் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். Friends, Tamil Nadu's culture and architecture attracts people from all over the world. Such people do not come only through Chennai. They also fly to places like Tiruchi, which is an international airport. After the new terminal was built by our government in Tiruchi, many people shared their happiness with me. They said it is modern and at the same time fully immersed in the culture of Tamil Nadu. Now we have taken a big decision for the airport of Madurai too. Madurai is home to one of the oldest airports in the state. It is a crucial gateway to southern Tamil Nadu. Now our government has elevated Madurai Airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. This will mean direct flights to and from many important global cities. Thousands of pilgrims, tourists
and business people will find it easier to travel to Madurai. It will also help farmers and businesses to transport their goods across the nation and the world. Madurai Malli flowers picked early morning by a farmer can be on a shelf in Paris or New York by the evening. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் கட்டிடவியலும் உலகெங்கிலும் இருந்தும் மக்களை கவர்ந்து இழுக்கின்றன. இத்தகைய மக்கள் சென்னை வழியாக மட்டுமே வருவதில்லை, அவர்கள் சர்வதேச விமான நிலையமாக இருக்கும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்கள் வழியாகவும் வருகின்றார்கள். திருச்சியிலே நமது அரசாங்கம் புதிய முனையம் ஒன்றை கட்டிய பிறகு பலர் தங்களுடைய சந்தோஷத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நவீனமாக இருக்கும் அதே வேளையிலே தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தில் தோய்ந்து போயிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார்கள். இப்போது நாம் மதுரை விமான நிலையம் தொடர்பாகவும் ஒரு பெரிய தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மாநிலத்தின் மிக பழமையான விமான நிலையங்களில் ஒன்று மதுரை. தென் தமிழகத்தின் முக்கியமானதொரு நுழைவாயிலாக விளங்குகிறது மதுரை. இப்போது நமது அரசாங்கம் மதுரை விமான நிலையத்தை சர்வதேச நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது. இப்படி செய்வதன் வாயிலாக மதுரையின் வாயிற்படிக்கே உலகத்தை நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். இதன் காரணமாக பல முக்கியமான உலக நகரங்களிலிருந்து மதுரைக்கும், மதுரையிலிருந்து அந்த நகரங்களுக்கும் நேரடி விமான போக்குவரத்து உருவாகும். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் இதன் விளைவாக வணிகர்களும் மதுரைக்கு செல்வதை சுலபமாக உணர்வார்கள். மேலும் இதன் விளைவாக விவசாயிகளும் வர்த்தகர்களும் தங்கள் பொருட்களை தேசம் நெடுகவும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும். விவசாயிகளால் காலையில் பறிக்கப்படுகின்ற மதுரை மல்லி பாரிஸ் நகர் அல்லது நியூயார்க் நகரின் கடைகளுக்கு அன்று மாலைக்குள் கொண்டு சேர்க்கப்படும். Friends, for the NDA government, Tamil Nadu's progress is extremely important. Since 2014, the central government has given about 3 lakh crore rupees through devolution alone. This is many times more than the amount sent during the earlier Congress DMK government. Infrastructure funding to Tamil Nadu has tripled in the last decade compared to the decade before that. The NDA government has spent nearly 57,000 crore rupees on national highways in the state. This is more than 4 times the amount spent by the Congress DMK government between 2004 and 2014. We have invested almost 8,000 crore rupees in building rural roads in Tamil Nadu. This is 3 times more than the Congress DMK government's investment in that 10 years. நண்பர்களே, என்டிஏ அரசாங்கத்தை பொறுத்தமட்டிலே தமிழ்நாட்டின் முன்னேற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. 2014ஆம் ஆண்டு தொடங்கி 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி பகிர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இது கடந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் அளித்த நிதியை விட பல மடங்கு அதிகம். கடந்த 10 ஆண்டிலே உள்கட்டமைப்பு நிதிக்கு அதற்கு முந்தைய 10 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது. மாநிலத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சுமார் 57,000 கோடி ரூபாயை
என்டிஏ அரசாங்கம் செலவு செய்திருக்கின்றது. 2004-2014 ஆண்டு காலத்திலே காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்த தொகையை விட இது 4 மடங்கு அதிகமானது. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் தொகையை நாம் ஊரக பகுதி சாலைகளிலே செலவு செய்திருக்கின்றோம். இது அவர்களுடைய ஆட்சிக்கால 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் திமுக அரசாங்கம் செலவு செய்ததை விட 3 மடங்கு அதிகமான தொகை. Friends, in 2021, the people of Tamil Nadu brought DMK to power. Instead of taking it as a responsibility, they have betrayed the mandate. In DMK rule, everything starts and ends with one family. Ministers may change, MLAs may change, but power remains only with one dynasty. DMK is infamous for their scientific corruption model. Today, that same model is being used to make Tamil Nadu an ATM for one family. A minister from this very district is involved in a huge cash for job scam. When jobs are sold for money, the dreams of honest middle class and poor youth are destroyed. Where is all this money going? Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. நண்பர்களே, 2021 ஆண்டிலே தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தார்கள். ஆனால் திமுக என்ன செய்தது? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கடமையை நிறைவேற்றாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு துரோகம் இழைத்தார்கள். திமுக ஆட்சியிலே அனைத்தும் ஒரு குடும்பத்திலிருந்து தொடங்கி ஒரே குடும்பத்துடனேயே முடிந்து போய்விடுகிறது. அமைச்சர்கள் மாறலாம், சட்டசபை உறுப்பினர்கள் மாறலாம், ஆனால் அதிகாரம் என்னமோ ஒரே ஒரு வம்சம், ஒரு குடும்பத்திடம் மட்டுமே இருக்கும். விஞ்ஞான ரீதியான ஊழல், அந்த மாதிரிக்கு பெயர் போனது திமுக. இன்றைக்கு இந்த மாடல் தான், இந்த மாதிரி தான் ஒரே ஒரு குடும்பத்தின் ஏடிஎம் ஆக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறது. இதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்று பெரிய மோசடியிலே சிக்கியிருக்கிறார். வேலைகள் பணத்துக்காக விற்கப்படும் போது நேர்மையான நடுத்தர வர்க்கம் மற்றும் ஏழை இளைஞர்களின் கனவுகள் நாசமாகி போகின்றன. இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது? எப்படி அனைத்து ஆறுகளும் கடலில் சென்று சேர்கிறதோ அதே போல தமிழ்நாட்டின் ஊழல் பணமெல்லாம் ஒரு குடும்பத்தை சென்று சேர்கிறது, அதன் குடும்ப சொத்தாய் ஆகிறது. Friends, farmers of the Delta are the backbone of Tamil Nadu's food security. They deserve fair prices, good facilities, and modern storage infrastructure. DMK promised to create grain warehouses, but today farmers are searching for these warehouses which are nowhere to be found. Similarly,
Remember that DMK had promised big increase in MSP for paddy. Farmers are asking, what happened to these promises? Illegal sand mining is destroying rivers and threatening the environment. Yet, those responsible for it continue to enjoy protection of DMK. நண்பர்களே, தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு டெல்டா பகுதி விவசாயிகள் தான் முதுகெலும்பாக இருக்கின்றார்கள். நியாயமான விலைகள், நல்ல வசதிகள், நவீன சேமிப்பு கட்டமைப்பு ஆகியவற்றுக்கு உரித்தானவர்கள் அவர்கள். தானிய சேமிப்பு கிடங்குகளை உருவாக்குவோம் என்பதே திமுகவின் வாக்குறுதியாக இருந்தது. ஆனால் இன்றோ விவசாயிகள் எல்லாம் இந்த சேமிப்பு கிடங்குகள் எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இதே போல நெல்லுக்கு கொடுக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிக அளவில் உயர்த்தப்படும் என்று திமுக வாக்களித்தார்களே, நினைவிருக்கிறதா? நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது என்று விவசாயிகள் கேட்கின்றார்கள். சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால் ஆறுகள் நாசமாகின்றன, சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது. ஆனாலும் இவற்றுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு திமுகவின் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது. Friends, for DMK, politics is about people's welfare. They have delayed the scheme to build houses for the rural poor because they are afraid that people will credit the central government for it. We have big plans for the progress of Tamil Nadu. For example, we have made the state a part of the rare earth corridor. We have proposed Bengaluru, Chennai and Chennai, Hyderabad bullet train corridors. Such projects will take the state on the next level of growth in terms of connectivity and manufacturing. But these projects need a government here that puts people's interest above politics. It is only NDA that can deliver such a government. நண்பர்களே, திமுகவை பொறுத்தமட்டிலே அரசியல் என்பது மக்கள் நலனை விட முதன்மையானது. ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகள் திட்டத்தை கட்டித்தரும் அதனை தாமதப்படுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள். ஏன் தெரியுமா? மக்கள் மத்திய அரசாங்கத்தை பாராட்டி விடுவார்களே என்ற பயம்தான் இதற்கு காரணம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென நாம் பெரிய திட்டங்களை வைத்திருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக, நாம் அரிய கரிம வளம் இடைவெளியின் ஒரு பகுதியாக இந்த மாநிலத்தை ஆக்கியிருக்கின்றோம். பெங்களூரு, சென்னை மற்றும் சென்னை, ஹைதராபாத் புல்லட் ரயில் இடைவெளிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இத்தகைய திட்டங்கள் இணைப்பு திறன் மற்றும் தயாரிப்பு தொழில்களில் வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு செல்லும். ஆனால் இந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நலனை அரசியலை விட மேலானதாக வைக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே தேவை. என்டிஏவால் மட்டும்தான் அத்தகையதொரு அரசாங்கத்தை அளிக்க முடியும். Friends, just a few days ago, the world was celebrating International Women's Day. When it comes to respecting women,
our work speaks for itself. We brought the Jan Dhan scheme, which opened over 57 crore bank accounts across the nation. Over 32 crore of these banks' accounts belongs to women. Under the Mudra Yojana, we have given lakhs of crores worth loans to small entrepreneurs. Over 16 lakh crore rupees have been given to women entrepreneurs. Similarly, we have sanctioned around 4 crore rural houses for poor people under the PM Awas Yojana Rural. Out of this, almost 3 crore homes are solely or jointly owned by women. It is our government that brought in the law to ensure women's reservation in Parliament and in assemblies. This shows our commitment to empowering women. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் உலகம் சர்வதேச பெண்கள் தினத்தை கொண்டாடியது. பெண்களுக்கு மதிப்பளிப்பது எனும் போது நாம் பேச தேவையில்லை, நமது வேலையே பேசும். நாம் ஜன்தன் திட்டத்தை தொடக்கியதன் வாயிலாக 57 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தேசமெங்கும் திறக்கப்பட்டன. இவற்றிலே 32 கோடி வங்கி கணக்குகள் பெண்களுக்குடையவை. முத்ரா திட்டத்தின்படி நாம் சிறு தொழில் முனைவோருக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்களை அளித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் பெண் தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரதம மந்திரி ஊரக பகுதி வாழ் மக்களுக்கு இலவச வீடு கட்டித் தரும் திட்டத்தின்படி சுமார் 4 கோடி ஊரக பகுதி ஏழைகளுக்கான வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிலே கிட்டத்தட்ட 3 கோடி வீடுகளுக்கு கூட்டாகவோ தனியாகவோ பெண்கள் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவைகளிலும் பெண்களுக்கான ஒதுக்கீட்டை சட்டம் இயற்றி உறுதி செய்தது நம்முடைய அரசாங்கம்தான். பெண்களுக்கான அதிகார பகிர்விலே நமக்கு இருக்கும் அர்ப்பணிப்பை இது காட்டுகின்றது. Friends, but what is the condition of women in Tamil Nadu today? Under the DMK government, violent crimes against women have become common. Recently, everyone saw the horrible news related to a DMK member who did not spare even a little girl. Today, criminals roam around fearlessly, harming women. But I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. We will provide good law and order. It is criminals who will live in fear, not the people. நண்பர்களே, ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பெண்களின் நிலைமை என்ன? திமுக அரசாங்கத்திலே பெண்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் வாடிக்கையாகிவிட்டன. அண்மையிலே ஒரு சிறுமியை கூட விட்டு வைக்காத ஒரு திமுக உறுப்பினர், அவர் பற்றிய மோசமான செய்தியை நாம் அனைவருமே பார்த்தோம். பெண்களுக்கு தீங்கு ஏற்படுத்திவிட்டு பயமே இல்லாமல் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றார்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே வாக்களிக்கின்றேன் மக்களே, தமிழ்நாட்டின் பெண்கள் அச்சமோ பயமோ இல்லாமல் வாழ்வதை என்டிஏ உறுதி செய்யும். நாம் நல்ல சட்டம் ஒழுங்கை அளிப்போம். குற்றவாளிகள்தான்
பயத்திலே வாழ்வார்களே தவிர மக்கள் அல்ல. Friends, today I would like to speak to the people of Tamil Nadu about the conflict in West Asia. It has affected the whole world's energy supply chain. We believe in the ideology of India first. In any situation, we have seen how our government always puts the interests of Indians above everything. Even in these times, our approach will be the same. There is no need to panic or pay attention to rumors. I would like to appeal to the people, let us spread only correct and verified information. During the COVID pandemic, 140 crore Indians showed the world how mature our nation is. I am confident that as a nation, we will navigate every situation successfully. நண்பர்களே, நான் தமிழ்நாட்டின் மக்களிடத்திலே மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் பற்றி பேச விரும்புகிறேன். இது உலகின் ஒட்டுமொத்த எரிசக்தி வழங்கல் சங்கிலிகளை பாதித்திருக்கிறது. இந்தியாவுக்கே முதன்மை என்ற கொள்கையிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட இந்தியர்களின் நலன்களுக்கே முதன்மை அளிப்பது நமது அரசாங்கம் செய்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இந்த சூழ்நிலையிலும் கூட நமது அணுகுமுறை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, பீதியடைய தேவையில்லை. வதந்திகளை நம்பாதீர்கள் அன்பர்களே. நாம் சரியான தகவலை மட்டுமே பரப்ப வேண்டும். சரிபார்க்கப்பட்ட தகவலை அதை மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என்று மக்களே நான் உங்களிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்திலே நாம் எப்படிப்பட்ட முதிர்ச்சியுடைய தேசம் என்பதை 140 கோடி இந்தியர்கள் உலகிற்கு எடுத்துக் காட்டினார்கள். ஒரு தேசம் என்ற வகையிலே ஒவ்வொரு சூழ்நிலையையும் நாம் வெற்றிகரமாக கடந்து செல்வோம் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். Friends, the upcoming election is the most important in Tamil Nadu's history. The choice before the people is very clear. One path leads to corruption, dynasty politics, and broken promises. The other path leads to development, opportunity, and honest governance. I have full faith in the wisdom of the people. Together, we will build a Tamil Nadu that is prosperous. Together, we will build an India that is developed. Let your voice from Tiruchi echo across the state. Tamil Nadu wants change. Tamil Nadu wants NDA. Nandri. நண்பர்களே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலே வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது மிகவும் முக்கியமானது. மக்கள் முன்பாக இருக்கும் தேர்வு தெளிவாக இருக்கின்றது. ஊழல், வம்சாவழி அரசியல், பொய்யான வாக்குறுதிகளை நோக்கி ஒரு பாதை, வளர்ச்சி வாய்ப்பு,
நாணயமான ஆளுகை ஆகியவற்றை நோக்கி இன்னொரு பாதை அழைத்துச் செல்லுகிறது. மக்களிடம் ஆழமான அறிவு இருக்கின்றது. அதன் மேல் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. நாம் அனைவரும் இணைந்து வளமான தமிழகத்தை உருவாக்குவோம். நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம். திருச்சி மக்களே, உங்கள் குரல் மாநிலமெங்கும் எதிரொலிக்க வேண்டும். தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புகிறது. தமிழ்நாடு என்டிஏவை விரும்புகின்றது. நன்றி. Thank you, sir. இன்று நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 5655 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க இருக்கின்றார்கள். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பாக நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கும், தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி மார்க்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலான புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் லியூ பிளெண்டிங் ஆலையினையும், பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 370.52 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். Now, we request our Honorable Prime Minister to digitally unveil the plaques marking the laying of foundation stone and the inauguration of various projects worth over 5,655 crore rupees for Tamil Nadu. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் நமது இந்திய அரசு 2014 முதல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறது. நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே மற்றும் பிற கட்டமைப்புகளில் பெரும் முதலீடு செய்வதன் மூலமாக நீடித்த தொடர்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறது. विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है। இன்று இதனை உறுதி செய்யும் விதமாக 5655 கோடி ரூபாய் முதலீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுத்தமான மற்றும் திறன்மிக்க எரிசக்தி கிடைப்பதை விரிவுபடுத்தும் நோக்கில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ரூபாய் 3685 கோடி முதலீட்டில் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது.
இந்த திட்டத்தின் மூலம் விரிவான எரிவாயு குழாய் வலையமைப்பு உருவாக்கப்படும். மேலும் 200க்கும் மேற்பட்ட CNG நிலையங்கள் அமைக்கப்படும். 8.8 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு PNG பைப்டு நேச்சுரல் கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் தொழில் துறைகளுக்கும் சுத்தமான மற்றும் மலிவான எரிபொருள் கிடைக்கும். இந்தியாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயிலின் நவீன லூப் பிளெண்டிங் ஆலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ரூபாய் 1490 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலை ஆண்டிற்கு 6.72 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது. இதன் மூலம் இது உலகின் 2வது பெரிய லூப் பிளெண்டிங் ஆலை வளாகமாக திகழ்கிறது. இன்று பிரதமர் கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் 300 கோடி செலவில் கட்டப்பட்ட 370 கிலோமீட்டருக்கும் மேலுள்ள கிராமப்புற சாலைகள் திறந்து வைக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இணைப்பும் பெரிதும் மேம்படுகிறது. இந்த சாலைகள் கிராமங்களை சந்தைகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களுடன் இணைத்து மக்களின் போக்குவரத்தை மேம்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். தடையற்ற இணைப்பையும் பிராந்திய வளர்ச்சியையும் உறுதி செய்ய சாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவது முக்கிய முன்னுரிமையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்று தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லும் பைபாஸ் சாலைக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. ரூபாய் 181 கோடி முதலீட்டில் கட்டப்பட உள்ள இந்த 7 கிலோமீட்டர் பைபாஸ் சாலை நிறைவு பெற்ற பின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி நெரிசலை குறைத்து பயணிகளுக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் வேகமான இணைப்பை வழங்கும். மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை இணைப்பு முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பயண நேரத்தையும் குறைத்து பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும். நகரங்களை இணைக்கும் பணியில் இந்திய ரயில்வே முக்கிய பங்காற்றுகிறது. இன்று நாகர்கோவில் சர்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோடனூர் தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 ரயில்கள் தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்படுகின்றன. மேலும் ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்குடி ரயில் சேவை போன்றவை பல மாவட்டங்களில் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். இந்த அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறப்பதிலும் ஒரு முக்கியமான படியாக அமைகின்றன. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த முயற்சிகள் முன்னேறிய தமிழ்நாடு மற்றும் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும். தேங்க்யூ சார். இப்போது நாகர்கோயில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் ரயில், கோயம்புத்தூரின் போத்தனூர் முதல் தன்பாத் வரையிலான அம்ரித் பாரத் ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ், மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரயில் ஆகிய ரயில் சேவைகளை நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். We request our beloved Prime Minister to now flag off the trains that are poised to accelerate growth in the region. நம் இந்திய நாட்டினை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய தன்னலமற்ற தலைவர், முன்னேற்றத்தின் வழிகாட்டி, மாற்றத்திற்கு வித்திட்ட தேச பற்றாளர், பார்ப்போற்றும் பாரதத்தின் மாண்புமிகு பிரதமர் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். We now humbly solicit the Honorable Prime Minister to illuminate us with your inspirational address. Ladies and gentlemen, put your hands together to invite the most respected Prime Minister, Shri Narendra Modi ji. श्री पीयूष गोयल जी, डॉक्टर एल मुरुगन जी,
इडपाड़ी के पलानीस्वामी, श्री नयनार नागेंद्रन, श्री तंगम तेन्नरसु, my Tamil brothers and sisters, Vanakkam. Friends, it gives me great pleasure to be here in this wonderful city of Trichy. Today's program is an important one for the future of Tamil Nadu. It is related to project worth 5,600 crore rupees. These projects are about infrastructure for clean energy, petroleum related manufacturing, highways, railways, and rural roads. They will boost energy access connectivity and create thousands of jobs for the youth of Tamil Nadu. என் தமிழ் சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, அருமையான இந்த நகரமான திருச்சிக்கு நான் வந்திருப்பது உள்ளபடியே எனக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சி தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒன்று. 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களோடு தொடர்புடையது இது. இந்த திட்டங்கள் எல்லாம் தூய்மையான எரிசக்தி, பெட்ரோல் தொடர்பான தயாரிப்பு, நெடுஞ்சாலைகள், ரயில்வே துறை, ஊரக பகுதி சாலைகள் பற்றியன. இவை எரிசக்திக்கான அணுகலை அதிகரித்து இணைப்பு திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வல்லது. Friends, I am happy that the foundation stone of Bharat Petroleum City Gas Distribution Network is being laid. An investment of about 3,700 crore rupees is being made. This network covers Nilgiri and Erode districts of Tamil Nadu. It will provide piped natural gas to nearly 9 lakh families and hundreds of commercial organizations. Piped gas will flow directly to homes, boosting ease of living. Thousands of jobs will be created directly and indirectly. Natural gas is an environment-friendly fuel that plays an important role in reducing air pollution. I am told that the positive environmental impact of this project over just 8 years will be similar to the planting of 4 crore trees. நண்பர்களே, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நகர எரிவாயு பகிர்மான கட்டமைப்பின் அடிக்கல் நாட்டப்படுவது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது. சுமார் 3700 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு பயனாகும். இது சுமார் 9 லட்சம் குடும்பங்களுக்கும் நூற்றுக்கணக்கான வர்த்தக நிறுவனங்களுக்கும் குழாய் வழி இயற்கை எரிவாயு கொண்டு சேர்க்கும். குழாய் வழி எரிவாயு நேரடியாக இல்லங்களுக்கு சென்று சுலபமாக வாழும் தன்மையை மேம்படுத்தும். இதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இயற்கை எரிவாயு என்பது சூழலுக்கு நேசமான எரிபொருள். இது காற்று மாசினை குறைப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. 8 ஆண்டு காலத்தில் இந்த திட்டத்தால் சுற்றுச்சூழல் தாக்கம் எப்படி இருக்கும் என்று என்னிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இது சுமார் 4 கோடி மரங்களை நடுவதற்கு இணையாக இருக்குமாம். Friends, today
Indian Oil Corporation's lube blending plant in Chennai is being dedicated to the nation. You would be proud to know that this is one of the world's largest facilities of its kind. This plant fulfills the demand of many important industries, both in Tamil Nadu and outside. The increase in local production of lubricants also reduces imports and saves money for the nation. நண்பர்களே, சென்னையில் இருக்கும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் லியூப் பிளெண்டிங் ஆலை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலான உலகிலேயே மிகப்பெரிய ஆலைகளில் இதுவும் ஒன்று என்பது உங்களுக்கு பெருமிதத்தை அளிக்கும். தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த ஆலை பல முக்கியமான தொழிற்சாலைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கின்றது. மசகு எண்ணெய், அதாவது லூப்ரிகன்ட்களின் உள்ளூர் மட்டத்திலான தயாரிப்பில் அதிகரிப்பு, இறக்குமதிகளை குறைப்பதோடு தேசத்தின் பணத்தையும் சேமித்து வைக்கின்றது. Friends, today we are inaugurating rural roads that span 370 kilometers. This work has been done under the Pradhan Mantri Gram Sadak Yojana. Each of these roads is not just a piece of physical infrastructure. Patients can access better health care. Students can travel to schools and colleges comfortably. Farmers can travel to different places to sell produce or to buy inputs. Overall, each road lifts the rural economy and increases ease of living. நண்பர்களே, இன்று நாம் 370 கிலோமீட்டர்கள் நீள ஊரக பகுதி சாலைகளை தொடங்கி வைத்திருக்கின்றோம். இந்த பணி அனைத்தும் பிரதம மந்திரி ஊரக பகுதி சாலைகள் திட்டப்படி போடப்பட்டிருக்கின்றன. இந்த சாலைகள் ஒவ்வொன்றும் வெளிப்புற கட்டமைப்பின் வெறும் ஒரு பாகம் அல்ல. இவை காரணமாக நோயாளிகளுக்கு மேம்பட்ட உடல்நல வசதிகளுக்கான அணுகல் திறன் சாத்தியப்படுகின்றது. மாணவர்களால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சிரமம் ஏதுமின்றி பயணிக்க முடிகின்றது. விவசாயிகளால் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தங்களுடைய விளைபொருட்களை விற்கவோ தேவையான உள்ளீடுகளை வாங்கவோ முடிகின்றது. மொத்தத்திலே ஒவ்வொரு சாலையும் ஊரக பகுதி பொருளாதாரத்தை உயர்த்தி சுலபமாக வாழும் தன்மையினை அதிகரிக்கின்றது. Friends, last year I was happy to be at Gangai-Konda Cholapuram for the Adi Tiruvadurai festival. We celebrated 1,000 years of the beginning of the construction of the grand temple by Emperor Rajendra Chola. It is a UNESCO recognized site that attracts tourists from across the world. Today, we are laying the foundation stone of an important highway project here there. The existing highway passes very close to the temple, causing safety concerns to the pilgrims and tourists. With the construction of a new bypass, other vehicles will now be diverted away from the temple. This means better safety for everyone. நண்பர்களே, கடந்த ஆண்டு ஆடி திருவாதிரை விழாவிற்காக கங்கை கொண்ட சோழபுரம் வந்தது எனக்கு சந்தோஷமாக இருந்தது.
மாமன்னன் ராஜேந்திர சோழன் எழுப்பித்த இந்த மகத்தான ஆலயத்தின் கட்டுமானத்தின் 1000வது ஆண்டு தொடக்கத்தை நாம் கொண்டாடினோம். இது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இடம். உலகெங்கிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை இது ஈர்க்கின்றது. இன்று நாம் அங்கே ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை திட்டத்திற்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கின்றோம். தற்போதைய நெடுஞ்சாலை ஆலயத்திற்கு வெகு அருகிலே இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் பாதுகாப்பு தொடர்பான கவலைகளை இது அளிக்கின்றது. புதியதொரு புறவழிச்சாலை அமைக்கப்படுவதால் மற்ற வாகனங்கள் ஆலயத்திற்கு அப்பால் திரும்பிவிடப்படும். இதனால் அனைவருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். Friend, just last week from Madurai, we inaugurated 8 modernized and redeveloped stations under the Amrit Bharat program. Today, several new train services are being flagged off. They connect places like Nagarkovil, Coimbatore, Rameshwaram, Tirunelveli, Mayiladuthurai, Karaikudi with other regions. These new train services will increase tourism, boost the local economy, and create many jobs for the youth. Our goal is to create a developed Tamil Nadu for a developed nation. The central government is fully committed to the welfare of the people of Tamil Nadu. We are working day and night for the state's progress, and we will continue to do so. Nandri. நண்பர்களே, கடந்த வாரம் நான் மதுரை வந்தபோது அம்ரித் பாரத் திட்டத்தின்படி 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவை நாகர்கோவில், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய இடங்களை மற்ற பகுதிகளோடு இணைக்கின்றது. இந்த புதிய ரயில் சேவைகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு இருக்கின்றது மத்திய அரசு. மாநிலத்தின் மேன்மைக்கு நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றோம். இப்படி மேலும் தொடர்ந்து பாடுபட்டும் வருவோம். நன்றி. As our most respected Prime Minister of India, Shri Narendra Modi ji is present amongst us, we extend to him our heartfelt welcome and respectful greetings. ഇത് മലയാളികൾക്ക് അതിയായ അഭിമാനത്തിന്റെയും ആനന്ദത്തിന്റെയും നിമിഷമാണ്. ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ജനാധിപത്യ രാഷ്ട്രമായ ഭാരതത്തിന്റെ ആദരണീയനായ പ്രധാനമന്ത്രി ശ്രീ നരേന്ദ്രമോദിജി ഇവിടെ സന്നിഹിതനായിരിക്കുന്നു എന്നതിൽ അതിയായ സന്തോഷവും അളവറ്റ ആഹ്ലാദവും ഈ വേളയിൽ എടുത്തു പറയേണ്ടതുണ്ട്. ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രിക്ക് മലയാളം മണ്ണിലേക്ക് ഹൃദയം നിറഞ്ഞ സ്വാഗതം. ഉത്തിഷ്ഠത, ജാഗ്രത, പ്രാപ്യവരാൻ നിർബോധത, എഴുന്നേൽക്കുക, ജാഗരൂകരാകുക, ലക്ഷ്യം കൈവരിക്കുന്നതുവരെ നിർത്താതെ മുന്നോട്ടു പോവുക,
ഭാരതത്തിന്റെ ആത്മീയ പാരമ്പര്യത്തെ ലോകത്തിന് മുന്നിൽ ഉയർത്തിപ്പിടിച്ച സ്വാമി വിവേകാനന്ദന്റെ മഹത്തായ ആശയങ്ങൾ തന്റെ ജീവിതത്തിൽ സാക്ഷാത്കരിക്കുന്ന ജനനേതാവാണ് നമ്മുടെ പ്രധാനമന്ത്രി. അദ്ദേഹം നമ്മുടെ അഭിമാനമാണ്, നമ്മിൽ ഓരോരുത്തർക്കും പ്രചോദനവും അനുകരണീയമായ മാതൃകയുമാണ്. I now request Sri Suresh Gopi, the Honorable Union Minister of State for Petroleum and Natural Gas and Tourism, Government of India, to welcome and felicitate our Honorable Prime Minister by presenting a memento. ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രിയോടുള്ള ആദരസൂചകമായി ഒരു സ്നേഹോപഹാരം. Thank you, sirs. May I now request the Honorable Union Minister of State for Petroleum, Natural Gas and Tourism, Government of India, Sri Suresh Gopi, to welcome the dignitaries and the august audience. വേദിയിലെ വിശിഷ്ട വ്യക്തികളെയും പ്രൗഢ സദസ്സിനെയും ഇപ്പോൾ സ്വാഗതം ചെയ്യുന്നു. ബഹുമാനപ്പെട്ട കേന്ദ്രമന്ത്രി ശ്രീ സുരേഷ് ഗോപി. നമസ്കാരം. പ്രിയപ്പെട്ട കൊച്ചിക്കും കേരളത്തിനും എൻ്റെ വിനീത നമസ്കാരം. ഓണറബിൾ പ്രൈം മിനിസ്റ്റർ ശ്രീ നരേന്ദ്ര മോദിജി, ഓണറബിൾ ഗവർണർ ഓഫ് കേരളം ശ്രീ രാജേന്ദ്ര വിശ്വനാഥ് അർലേക്കർജി, ഓണറബിൾ യൂണിയൻ മിനിസ്റ്റർ ശ്രീ ജോർജ് കുര്യൻ, ഓണറബിൾ Member of Parliament Shri Haibi Eden, former Union Minister Shri Rajiv Chandrasekhar, esteemed colleagues, other dignitaries on the dais, officers from related departments of different ministries, media friends, contingent staff, and പ്രിയപ്പെട്ട കൊച്ചിക്കാരെ, നാട്ടുകാരെ, പ്രിയ സഹോദരി സഹോദരങ്ങളെ, കുഞ്ഞുങ്ങളെ, എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീത നമസ്കാരം. ജീവിതത്തിലെ അനർഘ നിമിഷങ്ങളിലൂടെയാണ് എൻ്റെ ഹൃദയം ഇപ്പോൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്, ചലിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഞാൻ എത്രയോ തവണ ബഹുമാനീയനായ പ്രധാനമന്ത്രിയുടെ വേദികളിൽ അദ്ദേഹത്തോടൊപ്പം ഒരു കസേര എനിക്ക് ലഭിച്ചിട്ടുണ്ടെങ്കിലും രാഷ്ട്രീയ ജീവിതത്തിലെന്നല്ല, ജീവിതത്തിൽ തന്നെ ആദ്യമായിട്ടാണ് അദ്ദേഹത്തെ കേരളത്തിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യാനുള്ള ഭാഷണത്തിനായി എനിക്കൊരു അവസരം കിട്ടിയിരിക്കുന്നത് എൻ്റെ ജീവിതത്തിൽ ആദ്യമായിട്ടാണ്. അതിൻ്റെയും പ്രത്യേകത, കേരളത്തെ ഇനി കേരളം എന്ന് വിളിക്കപ്പെടും എന്ന് പറയുന്ന ഒരു തീരുമാനം ഒപ്പിട്ട് ആ കേരളം സ്വീകരിക്കുവാനായി അദ്ദേഹം തയ്യാറെടുത്ത് ആദ്യമായിട്ട് കേരളത്തിൽ കാലുകുത്തുന്ന ആ മുഹൂർത്തത്തിലാണ് എനിക്ക് ഈ ഭാഗ്യം ലഭിച്ചതെന്നതും വലിയ ഭാഗ്യമായിട്ടാണ് ഞാൻ കരുതുന്നത്. ഇറ്റ് ഈസ് മൈ പ്രൊഫൗണ്ട് honor and privilege to welcome our Honorable Prime Minister of the nation, Shri Narendra Modi ji, to Kochi on this glorious day. Your presence here today marks a pivotal moment for our state as we launch transformational development projects across the various sectors. Thank you very much for your presence here, and स्वागत है भारत की यशस्वी प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी को केरलम में. Thank you very much and hearty welcome to you, sir. The foundations we laid today for the polypropylene unit at Kochi and solar project represent our leap into a future of industrial innovation and sustainable energy. These initiatives align perfectly with the ethos of Atmanirbhar Bharat mission, aiming to enhance self-reliance through domestic manufacturing
and import substitution. The highway projects will drastically reduce travel times and ensure the safety of our communities with modern pedestrian underpasses and overbridges. It is also a fact that our railway stations and our expanding rail network serve as the lifeline for our people in carrying out their day-to-day economic activities. Sir, your unwavering dedication and commitment to the diverse projects which are being inaugurated today brings immense pride to every Malayali, positioning Kerala as a benchmark for world-class infrastructure. At this juncture, I would also like to extend my warm welcome to the Honorable Governor, Shri Rajendra Vishwanath Arlekarji, my colleague in the Union Council, Shri George Kurian, the Honorable MP of Kochi, Shri Haibi Eden, former Union Minister, Shri Rajiv Chandrasekhar, and all the others present here at this august function. Finally, when we look at our beloved Honorable Prime Minister, I can only remember the Bhagavad Gita verse which says, Yadyada charadi shreshtas tatta devetaro janaha sayat pramanam kurude logas tadanuvartade. Meaning, whatever actions a great man performs, common men will follow. And whatever standard he sets by exemplary behavior, all the world pursues. Honorable Prime Minister, it is your vision, your dedication to make this country a Viksit Bharat that inspires us all to march alongside you forward towards the progress of our nation. Once again, a very warm, hearty welcome to the dear Prime Minister of India to Kochi and Keralam. Jai Bharat. Thank you. Thank you, sir. പ്രിയമുള്ളവരെ, കേരളത്തിന്റെ വികസന യാത്രയിൽ ഏറെ പ്രാധാന്യമുള്ളൊരു ദിനമാണിന്ന്. വികസിത കേരളം, വികസിത ഭാരത് എന്ന ആശയത്തെ ആസ്പദമാക്കി കേരളത്തിന്റെ വിവിധ ഭാഗങ്ങളിൽ നടപ്പാക്കുന്ന 10,800 കോടി രൂപയുടെ വിവിധ വികസന പദ്ധതികൾക്ക് നമ്മുടെ പ്രിയങ്കരനായ പ്രധാനമന്ത്രി ഇന്നിവിടെ തുടക്കമിടുകയും ഉദ്ഘാടനം ചെയ്യുകയും രാഷ്ട്രത്തിന് സമർപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രി വിഭാവനം ചെയ്യുന്ന ആത്മനിർഭർ ഭാരത് എന്ന ദർശനത്തിലേക്കുള്ള ഒരു സുപ്രധാന ചുവടുവയ്പ്പാണിത്. ഓരോ പ്രദേശവും ഓരോ പൗരനും ആധുനിക സൗകര്യങ്ങളും ശുദ്ധമായ പരിസ്ഥിതിയും കൂടുതൽ തൊഴിലവസരങ്ങളും കൊണ്ട് ശക്തിപ്പെടുത്തപ്പെടുന്ന ഭാരതത്തിന്റെ ഭാവിയിലേക്കുള്ള ശക്തമായ മുന്നേറ്റം കൂടിയാണിത്. Today, the Honorable Prime Minister will lay the foundation stone, inaugurate and dedicate to the nation major development projects worth 10,800 crore rupees. All these projects will significantly strengthen infrastructure and connectivity in Kerala. This is an important step towards the vision of Atmanirbhar Bharat of the Honorable Prime Minister, where every sector and every citizen is empowered with modern facilities, a clean environment and greater opportunities for employment. The projects include foundation stone laying of polypropylene unit at BPCL Kochi refinery, 50 megawatt floating solar project at West Kallada, inauguration of 6 laning of the National Highway 66 at the Karnataka-Kerala border from Talappadi to Chengala, and the Kozhikode bypass from Vengalam Junction to Ramanattukara Junction. 23 roads covering 101 kilometers under the Pradhan Mantri Gram Sadak Yojana. Redevelopment of 3 railway stations under the Amrit Bharat Station Scheme, Changanasheri Railway Station, Kuttipuram Railway Station and Shornur Junction Railway Station. Dedication to the nation of electrification of the Shornur-Nilambur railway line covering 65 kilometers and flagging off of a new train service between Palakkad and Pollachi. I now humbly request the Honorable Prime Minister Shri Narendra Modi ji to kindly press the button and unveil the digital plaque
signifying the laying of the foundation stone, inauguration and dedication of the various projects to the nation. ഭാരതത്തിന്റെ ഏറ്റവും ആദരണീയനായ പ്രധാനമന്ത്രി ഈ ശിലാഫലകം അനാച്ഛാദനം ചെയ്ത് വിവിധ പദ്ധതികളുടെ ശിലാസ്ഥാപനം, ഉദ്ഘാടനം, രാഷ്ട്രത്തിന് സമർപ്പണം എന്നിവ നിർവഹിക്കുമെന്ന്. Thank you, sir. Ladies and gentlemen, let us now watch a short audio-visual presentation highlighting these important development initiatives. ഈ വികസന പദ്ധതികളെ പരിചയപ്പെടുത്തുന്ന ഒരു ഹ്രസ്വ ഓഡിയോ-വിഷ്വൽ അവതരണം കാണാം. ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രി ശ്രീ നരേന്ദ്രമോദിയുടെ ദീർഘവീക്ഷണമുള്ള നേതൃത്വത്തിൽ ഇന്ത്യ വികസനത്തിന്റെ ഒരു പുതിയ ഘട്ടത്തിലേക്ക് കടക്കുകയാണ്. വികസിത ഭാരതത്തിലേക്കുള്ള ഈ യാത്ര ആധുനിക അടിസ്ഥാന സൗകര്യങ്ങൾ, ശുദ്ധമായ ഊർജം, സമഗ്ര വികസനം എന്നിവയിലൂടെ പുരോഗമിക്കുന്നു. ശ്രീ പ്രധാനമന്ത്രി ഏകദേശം 10,800 കോടി രൂപയുടെ പദ്ധതികൾക്ക് തറക്കല്ലിടുകയും ഉദ്ഘാടനം ചെയ്യുകയും രാഷ്ട്രത്തിന് സമർപ്പിക്കുകയും ചെയ്യുകയാണ്. विकसित केरला से ही विकसित भारत का सपना पूरा होगा. इसमें केंद्र सरकार पूरी शक्ति से केरला के लोगों के साथ खड़ी है. ഈ സാഹചര്യത്തിൽ കൊച്ചി റിഫൈനറിയിൽ BPCLന്റെ 5,500 കോടിയിലധികം രൂപ ചെലവിൽ നിർമ്മിക്കുന്ന പോളിപ്രോപ്പിലീൻ പദ്ധതിക്ക് തറക്കല്ലിടുകയാണ്. പ്രതിവർഷം 400 കിലോ ടൺ ഉൽപാദനശേഷിയുള്ള ഈ യൂണിറ്റ് 6 ഗ്രേഡ് ഹോമോപോളിമർ ഉൽപ്പാദിപ്പിക്കും. കുറഞ്ഞ കാർബൺ ഫുട്പ്രിന്റ് യൂണിപോൾ സാങ്കേതിക വിദ്യയെ അടിസ്ഥാനമാക്കി ഈ പദ്ധതി പോളിപ്രോപ്പിലിന്റെ ആഭ്യന്തര ഉൽപാദനം ശക്തിപ്പെടുത്തുകയും കേരളത്തെ ഇന്ത്യയുടെ ഒരു പെട്രോ കെമിക്കൽ ഹബ്ബായി സ്ഥാപിക്കുകയും ചെയ്യും. പാക്കേജിംഗ്, തുണിത്തരങ്ങൾ, ഓട്ടോമൊബൈൽസ്, ആരോഗ്യ സംരക്ഷണം എന്നിവയിൽ ഉപയോഗിക്കുന്ന ഒരു ബഹുപയോഗ പോളിമറായ പോളിപ്രോപ്പലിൻ സ്വാശ്രയത്വം വർദ്ധിപ്പിക്കുകയും ഇറക്കുമതിയെ ആശ്രയിക്കുന്നത് കുറയ്ക്കുകയും ചെയ്യും. ഇന്ത്യൻ റെയിൽവേ അമൃത് ഭാരത് സ്റ്റേഷൻ യോജന പ്രകാരം ചങ്ങനാശ്ശേരി, കുറ്റിപ്പുറം, ഷൊർണൂർ ജംഗ്ഷൻ സ്റ്റേഷനുകൾ പുനർവികസനം ചെയ്യുന്നു. 52 കോടി രൂപ ചെലവിൽ ഈ പുനർവികസിപ്പിച്ച സ്റ്റേഷനുകൾ റെയിൽ യാത്രക്കാർക്ക് ആധുനിക സൗകര്യങ്ങൾ, മെച്ചപ്പെട്ട പ്രവേശനക്ഷമത, മികച്ച രൂപകൽപ്പന, യാത്രക്കാർക്ക് കൂടുതൽ സുഖവും സുരക്ഷയും എന്നിവ പ്രദാനം ചെയ്യും. ഒപ്പം തന്നെ 90 കോടി രൂപ മുതൽ മുടക്കിൽ ഷൊർണൂർ മുതൽ നിലമ്പൂർ വരെയുള്ള റെയിൽ പാതയുടെ വൈദ്യുതീകരണം വേഗതയേറിയതും വൃത്തിയുള്ളതും കൂടുതൽ കാര്യക്ഷമവുമായ സേവനങ്ങളിലേക്കുള്ള ഒരു പ്രധാന ചുവടുവയ്പ്പാണ്. കൂടാതെ പാലക്കാട് മുതൽ പൊള്ളാച്ചി വരെയുള്ള ഒരു പുതിയ റെയിൽ സർവീസിന് പച്ചക്കൊടി കാണിച്ച് തുടക്കം കുറിക്കുകയാണ്. ഈ ട്രെയിൻ തമിഴ്നാടിനും കേരളത്തിനുമിടയിലുള്ള റെയിൽ കണക്ടിവിറ്റി മെച്ചപ്പെടുത്തുകയും യാത്രക്കാർക്ക് സൗകര്യപ്രദവും സുഖകരവുമായ യാത്രാനുഭവം നൽകുകയും ചെയ്യും. ഗ്രാമീണ കേരളത്തിൽ ഗ്രാമീണ വികസന മന്ത്രാലയം പ്രധാനമന്ത്രി ഗ്രാമീണ നിരത്ത് പദ്ധതിயின் കീഴിൽ ഏകദേശം 84 കോടി രൂപ ചെലവിൽ 23 റോഡുകൾ നിർമ്മിച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ കാലാവസ്ഥയിലും ഉപയോഗിക്കാൻ കഴിയുന്ന ഈ റോഡുകൾ ഗ്രാമങ്ങളെ മാർക്കറ്റുകൾ, സ്കൂളുകൾ, ആരോഗ്യ സേവനങ്ങൾ എന്നിവയുമായി ബന്ധിപ്പിക്കുന്നു. കൂടാതെ സംസ്ഥാനത്തെ ഗ്രാമവികസനത്തിൽ നിർണായക പങ്ക് വഹിക്കുകയും ചെയ്യുന്നു. വടക്കൻ കേരളത്തിൽ റോഡ് ഗതാഗത ഹൈവേ മന്ത്രാലയം ദേശീയപാത 66 കൽപ്പാടി ചെങ്കള ഭാഗത്തിന്റെ ഏകദേശം 39 കിലോമീറ്റർ റോഡ് 6 വരി പാതയായി വികസിപ്പിച്ചിട്ടുണ്ട്. ഇന്ന് അതിന്റെ ഉദ്ഘാടനം നടക്കാൻ പോവുകയാണ്. 2,650 കോടിയിലധികം രൂപ നിക്ഷേപമുള്ള ഈ പദ്ധതി കാസർഗോഡ്, ബേക്കൽ, പയ്യന്നൂർ, കണ്ണൂർ തുടങ്ങിയ നഗരങ്ങളിലേക്കുള്ള റോഡ് ബന്ധം മെച്ചപ്പെടുത്തുകയും അഴീക്കൽ തുറമുഖവുമായുള്ള ബന്ധം ശക്തിപ്പെടുത്തുകയും ചെയ്യും. കൂടാതെ ഏകദേശം 2,140 കോടി രൂപ ചെലവിൽ വെങ്ങലം മുതൽ രാമനാട്ടുകര വരെ ബന്ധിപ്പിക്കുന്ന കോഴിക്കോട് ബൈപ്പാസിന്റെ ഏകദേശം 29 കിലോമീറ്റർ റോഡും 6 വരി പാതയാക്കി മാറ്റി. ഇത് കനത്ത ഗതാഗതം സുഗമമാക്കാൻ സഹായിക്കും. യാത്രാ സമയം 1 മണിക്കൂറിൽ നിന്ന് കുറഞ്ഞ് 15 മുതൽ 20 മിനിറ്റ് വരെ ആയിത്തീരും. കേരളത്തിന്റെ ശുദ്ധമായ ഊർജ്ജ യാത്രയുടെ തുടർച്ചയായി വൈദ്യുതി മന്ത്രാലയത്തിന് കീഴിലുള്ള പൊതുമേഖലാ കമ്പനിയായ NHPC ലിമിറ്റഡ് കൊല്ലം ജില്ലയിലെ വെസ്റ്റ് കല്ലടയിൽ സ്ഥാപിക്കുന്ന 50 മെഗാവാട്ട് ഫ്ലോട്ടിംഗ് സോളാർ പദ്ധതിയുടെ തറക്കല്ലിടാൻ പോവുകയാണ്. 260 കോടി രൂപയുടെ ഈ പദ്ധതി ജല ഉപരിതലങ്ങൾ ഉപയോഗിച്ച് ശുദ്ധമായ വൈദ്യുതി ഉൽപ്പാദിപ്പിക്കുകയും ഊർജ്ജ സുരക്ഷ ശക്തിപ്പെടുത്തുകയും ചെയ്യും. ബഹുമാനപ്പെട്ട പ്രധാനമന്ത്രിയുടെ വികസിത ഭാരതം എന്ന സ്വപ്നം സാക്ഷാത്കരിക്കാൻ ഓരോ സംസ്ഥാനവും പുരോഗമിക്കണം. ആധുനിക വ്യവസായം, ലോകോത്തര അടിസ്ഥാന സൗകര്യങ്ങൾ, ഗ്രാമീണ ശാക്തീകരണം, ശുദ്ധമായ ഊർജം എന്നിവ ഒരുമിച്ച് കേരളത്തിന്റെ സമ്പദ് വ്യവസ്ഥയ്ക്ക് പുതിയ പ്രചോദനം നൽകും.
ഉപജീവന മാർഗങ്ങൾ കരുത്തുറ്റതാകും. കേരളം സുസ്ഥിരവും സമൃദ്ധവുമായ ഭാവിയിലേക്ക് ആത്മവിശ്വാസത്തോടെ മുന്നേറുകയും ചെയ്യും. ഇന്ന് പ്രധാനമന്ത്രി ശ്രീ നരേന്ദ്രമോദിയുടെ കരങ്ങളാൽ ഈ പദ്ധതികൾ ഉദ്ഘാടനം ചെയ്യുകയും തറക്കല്ലിടുകയും രാഷ്ട്രത്തിന് സമർപ്പിക്കുകയും ചെയ്യുന്നത് വളരെ സന്തോഷകരമായ കാര്യമാണ്. Thank you. I now have the honor to respectfully invite the Honorable Prime Minister to flag off the Palakkad-Pollachi train service. That's a live streaming from Palakkad railway station, as we can see. Thank you, sir. We will also be receiving live visuals from Amrit Bharat stations. Changanasheri, Kuttipuram and Shornur Junction, which were inaugurated by our Honorable Prime Minister a short while ago. We have the live visuals from those stations, Kuttipuram, Changanasheri, Shornur Junction. We have the audience watching from Shornur, as we can see from the screen. Thank you. And now, with great respect and profound honor, I humbly invite the Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, to deliver his address to this august gathering. ഇപ്പോൾ ഈ പ്രൗഢ സദസ്സിനെ അഭിസംബോധന ചെയ്യുവാനായി ഭാരതത്തിന്റെ ആദരണീയനായ പ്രധാനമന്ത്രി ശ്രീ നരേന്ദ്രമോദി അവർകളെ വിനീതമായി ക്ഷണിക്കുകയാണ്. केरलम के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी सुरेश गोपी जी, जॉर्ज कुरियन जी, सांसद और विधायकगण, पूर्व केंद्रीय मंत्री राजीव चंद्रशेखर जी, देवी और सज्जनों, कोच्चि आना हमेशा ही बहुत शानदार अनुभव होता है। आज इस वाइब्रेंट कोस्टल सिटी से मुझे केरलम के विकास को और गति देने का अवसर मिला है। थोड़ी देर पहले केरलम के विकास से जुड़े अराउंड 11,000 करोड़ रुपीस के प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हुआ है। मैं केरलम की जनता को इन प्रोजेक्ट के लिए बहुत बहुत बधाई देता हूं। കേരളത്തിന്റെ ഗവർണർ രാജേന്ദ്ര ആർലേക്കർ ജി, കേന്ദ്രമന്ത്രിസഭയിലെ എന്റെ സഹയോഗികളായ സുരേഷ് ഗോപി ജി, ജോർജ് കുര്യൻ ജി, പാർലമെന്റ് അംഗങ്ങൾ, നിയമസഭാ അംഗങ്ങൾ, മുൻ കേന്ദ്രമന്ത്രി രാജീവ് ചന്ദ്രശേഖർ ജി, ദേവിമാരെ, സജ്ജനങ്ങളെ, കൊച്ചിയിലെത്തുമ്പോഴെല്ലാം എനിക്ക് ഒരു പ്രത്യേക സന്തോഷം അനുഭവപ്പെടാറുണ്ട്. ഇന്നിവിടെ ഊർജ്ജസ്വലമായ ഈ തീരദേശ നഗരത്തിൽ നിന്നുകൊണ്ട് കേരളത്തിന്റെ വികസനത്തിന് വേഗത പകരുന്നതിനുള്ള അവസരം എനിക്ക് ലഭിച്ചു. അല്പനിമിഷം മുമ്പ് കേരളത്തിന്റെ വികസനം സംബന്ധിച്ച് ഏകദേശം 11,000 കോടി രൂപയുടെ പദ്ധതികൾക്ക് ശിലാസ്ഥാപനം നടത്തുന്നതിനും ഉദ്ഘാടനം നടത്തുന്നതിനും കഴിഞ്ഞു. ഞാൻ കേരളത്തിലെ ജനങ്ങൾക്ക് ഈ പദ്ധതികൾക്കായി വളരെയധികം ശുഭാശംസകൾ നേരുകയാണ്. एनडीए सूरतगढ़े आत्मनिर्भर भारत बनाने के लिए, मेक इन इंडिया के लिए पेट्रोलियम सेक्टर का विस्तार बहुत आवश्यक है। आज
कोची रिफाइनरी में पॉलीप्रोपाइलिन यूनिट के शिलान्यास के पीछे भी यही लक्ष्य है। इस यूनिट से हर साल अराउंड 4 लाख टन पॉलीप्रोपाइलिन का प्रोडक्शन होगा। आने वाले समय में ये प्लांट पैकेजिंग, टेक्सटाइल, ऑटोमोबाइल, मेडिकल डिवाइसेस ऐसी अनेक फैक्टरीज को सपोर्ट करेगा। എന്റെ സുഹൃത്തുക്കളെ, ആത്മനിർഭര ഭാരത നിർമ്മാണത്തിനായാലും മേക്ക് ഇൻ ഇന്ത്യയ്ക്കായാലും പെട്രോളിയം മേഖലയുടെ വികസനം വളരെ ആവശ്യമാണ്. ഇന്ന് കൊച്ചിൻ റിഫൈനറിയിൽ പോളി പ്രൊപ്പൈലിൻ യൂണിറ്റിന്റെ ശിലാസ്ഥാപനം നടത്തിയതിന്റെ പിന്നിലെയും ലക്ഷ്യം ഇതാണ്. ഈ യൂണിറ്റിൽ നിന്ന് പ്രതിവർഷം ഏകദേശം 4 ലക്ഷം ടൺ പോളി പ്രൊപ്പൈലിൻ ഉത്പാദനം സാധ്യമാകും. വരും സമയങ്ങളിൽ ഈ പ്ലാന്റ് പാക്കേജിംഗ്, ടെക്സ്റ്റൈൽ, ഓട്ടോമൊബൈൽ, മെഡിക്കൽ ഡിവൈസസ് അങ്ങനെ അനേകം വ്യവസായങ്ങൾക്ക് പിന്തുണയേകും. एनडीए सूरतगढ़े भारत आज मैन्युफैक्चरिंग का बहुत बड़ा हब बनता जा रहा है। एआई और सेमीकंडक्टर सेक्टर में भी देश तेजी से प्रगति कर रहा है। ऐसे हर काम के लिए ज्यादा एनर्जी चाहिए, ज्यादा से ज्यादा ग्रीन और क्लीन एनर्जी की आवश्यकता है और भारत सोलर पावर के मामले में दुनिया के टॉप के देशों में से एक बन चुका है। हमारा प्रयास है कि केरलम भी सोलर पावर जनरेशन में और आगे बढ़े। इसी मकसद से आज वेस्ट कलाड़ा उसमें 50 मेगावाट के फ्लोटिंग सोलर प्रोजेक्ट का फाउंडेशन स्टोन रखा गया है। केरलम में तो बहुत बड़ी संख्या में वाटर बॉडीज हैं, इसलिए यहां फ्लोटिंग सोलर पावर क्षेत्र में बहुत पोटेंशियल भी है। എന്റെ സുഹൃത്തുക്കളെ, ഭാരതം ഇന്ന് മാനുഫാക്ചറിംഗ് മേഖലയിൽ ലോകത്തെ ഏറ്റവും വലിയ ഹബ്ബായി മാറുകയാണ്. എഐ മേഖലയിലായാലും സെമി കണ്ടക്ടർ മേഖലയിലായാലും രാജ്യം ഇന്ന് അതിവേഗം പുരോഗതി കൈവരിക്കുകയാണ്. ഈ പ്രവർത്തനങ്ങൾക്ക് നമുക്ക് ധാരാളമായി ഊർജം ആവശ്യമുണ്ട്. ധാരാളമായി ഗ്രീൻ, ക്ലീൻ എനർജി ആവശ്യമാണ്. ഇന്ന് ഭാരതം സൗരോർജ ശക്തിയിൽ ലോകത്തെ ഏറ്റവും പ്രമുഖ രാജ്യങ്ങളിൽ ഒന്നാണ്. നമ്മുടെ പ്രയാസം ഈ പരിശ്രമങ്ങളിലൂടെ കേരളവും സൗരോർജ ഉൽപാദനത്തിൽ മുന്നേറണം എന്നുള്ളതാണ്. ഈ പ്രചോദനം ഉൾക്കൊണ്ടുകൊണ്ടാണ് ഇന്ന് പടിഞ്ഞാറേ കല്ലടയിൽ 50 മെഗാവാട്ടിന്റെ ഫ്ലോട്ടിംഗ് സോളാർ പ്രോജക്റ്റിന് ശിലാന്യാസം നടത്തിയത്. കേരളവും നമുക്കറിയാം ധാരാളം ജലാശയങ്ങൾ നിറഞ്ഞതാണ്. ആയതിനാൽ ഫ്ലോട്ടിംഗ് സോളാർ പവർ മേഖലയിൽ ഇതിലൂടെ അനന്ത സാധ്യതകൾ കൈവരിക്കുന്നു. छत्तीसगढ़े आज दुनिया आधुनिक इंफ्रास्ट्रक्चर पर हो रहे निवेश के लिए भारत की भूरी भूरी प्रशंसा करती है। इस वर्ष जो केंद्र सरकार का बजट आया है उसमें भी इंफ्रास्ट्रक्चर के लिए रिकॉर्ड फंड रखा गया है। इंफ्रास्ट्रक्चर पर हो रहे इस निवेश का बहुत अधिक फायदा केरलम को मिल रहा है। अमृत भारत स्टेशन स्कीम के तहत शोरनूर जंक्शन, कुट्टीपुरम और चंगनासेरी रेलवे स्टेशनों को आधुनिक बनाया गया है। इसके साथ ही शोरनूर नीलांबूर रेल लाइन के एक बड़े सेक्शन का इलेक्ट्रिफिकेशन भी पूरा किया गया है।
आज पालक्कड़ पोल्लाची ट्रेन सेवा की शुरुआत भी हुई है। इससे केरलम और तमिलनाडु दोनों राज्यों के लोगों को और अधिक सुविधा होगी। എന്റെ സുഹൃത്തുക്കളെ, ഇന്ന് ലോകം ആധുനിക അടിസ്ഥാന സൗകര്യ നിക്ഷേപത്തിൽ ഭാരതത്തെ പ്രശംസിക്കുകയാണ്. ഈ വർഷം കേന്ദ്ര സർക്കാരിന്റെ ബഡ്ജറ്റ് വന്നു കഴിഞ്ഞു. അതിൽ അടിസ്ഥാന സൗകര്യ വികസന മേഖലയിൽ റെക്കോർഡ് തുകയാണ് ഉൾപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. അടിസ്ഥാന സൗകര്യ മേഖലയിലെ ഈ നിക്ഷേപം, അതിന്റെ പ്രയോജനം കേരളത്തിനും കൂടുതലായി ലഭിക്കുന്നുണ്ട്. एनडीए सूरतगढ़े आज केरलम के कई महत्वपूर्ण रोड प्रोजेक्ट की भी शुरुआत हुई है। 6 लेन की सड़क बनने से अलीकल पोर्ट की कनेक्टिविटी बेहतर होगी। 6 लेन के कोझिकोड बाईपास से जाम की समस्या कम होगी और इससे ट्रेवल टाइम भी बहुत बच सकेगा। इन सारे प्रोजेक्ट से केरलम के किसानों को लाभ होगा, यहां टूरिज्म और दूसरी इंडस्ट्री को बल मिलेगा। എന്റെ സുഹൃത്തുക്കളെ, ഇന്ന് കേരളത്തിലെ റോഡ് വികസനം സംബന്ധിച്ച നിരവധി പദ്ധതികൾക്കും ശുഭാരംഭം കുറിക്കുകയാണ്. 6 വരി പാതയുടെ നിർമ്മാണത്തിലൂടെ അഴീക്കൽ തുറമുഖത്തിന്റെ കണക്ടിവിറ്റിക്ക് അതിവേഗം വേഗത കൈവരിക്കും. കോഴിക്കോട് ബൈപ്പാസിന്റെ 6 വരി പാത നിർമ്മാണത്തിലൂടെ ഗതാഗത കുരുക്കിന് പരിഹാരം കണ്ടെത്താനാകും. യാത്രാ സമയവും ഗണ്യമായി കുറയും. ഈ പദ്ധതികളെല്ലാം കേരളത്തിലെ കർഷകർക്ക് കൂടുതൽ പ്രയോജനപ്പെടും. ഇവിടുത്തെ വിനോദസഞ്ചാര മേഖലയ്ക്കും വ്യവസായ മേഖലയ്ക്കും ഇത് ശക്തി പകരും. एनडीए सूरतगढ़े इंफ्रास्ट्रक्चर पर लगने वाला हर रुपया नए रोजगार का सृजन करता है। ये जितने भी प्रोजेक्ट हैं, इनसे केरलम के हजारों नौजवानों को नए रोजगार मिलने वाले हैं। मुझे पूरा भरोसा है कि ये सभी प्रोजेक्ट विकसित केरलम के हमारे संकल्प को सिद्ध करने में अहम भूमिका निभाएंगे। एक बार फिर आप सभी को बहुत बहुत शुभकामनाएं। धन्यवाद। എന്റെ സുഹൃത്തുക്കളെ, അടിസ്ഥാന സൗകര്യ മേഖലയിൽ ചെലവഴിക്കുന്ന ഓരോ രൂപയും കൂടുതൽ തൊഴിലവസരങ്ങൾ സാധ്യമാക്കും. ഈ പദ്ധതികളിലൂടെ കേരളത്തിലെ ആയിരക്കണക്കിന് യുവാക്കൾക്ക് പുതിയ തൊഴിലവസരങ്ങൾ ലഭിക്കും. എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്, ഇങ്ങനെ നടപ്പിലാക്കുന്ന പദ്ധതികളിലൂടെ വികസിത കേരളമെന്നുള്ള നമ്മുടെ ദൃഢനിശ്ചയത്തിന്റെ സാക്ഷാത്കാരത്തിന് ഇത് കൂടുതൽ ശക്തി പകരുമെന്ന്. ഒരിക്കൽ കൂടി ഏവർക്കും വളരെയധികം ശുഭാശംസകൾ നേരുന്നു. നന്ദി.